நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ஈழத்து சொந்தங்களான நண்பர்களது புத்தகங்கள் யாவரும் பதிப்பகம் வழியாக வெளியிடப்பட்டு இன்று சென்னை புத்தக திருவிழாவில் 49ஆம் சென்னை புத்தக திருவிழாவில் வெளியீடு காண இருக்கின்றது. புத்தக வெளியீட்டு விழாவை தலைமை தாங்க வந்திருக்கும் பேராசிரியர் பாலசுகுமாரன் ஐயா அவர்களை வருகை என்று வரவேற்கின்றேன். அதுபோல இவ்விழாவினை சிறப்பிக்க இருக்கும் வையம் சந்திரசேகர் ஐயா அவர்களையும், விருச்சம் அழகிய சிங்கர் ஐயா அவர்களையும், காலா சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும், கருணாகரன் ஐயா அவர்களையும் மற்றும் நமது ஈழத்து எழுத்தாளர் அவர்களையும் வருக என்று யாவரும் பப்ளிஷர் சார்பாக வரவேற்கின்றோம். ஈழத்து தமிழ் இலக்கிய வெளியில் கருத்து நிலை முரண்கள் இப்புத்தகம் வெளியிடப்படுகின்றது. எழுத்தாளர்களை இங்கே வந்து அழைக்கின்றேன். இப்புத்தகத்தை அழகிய சிங்கர் ஐயா அவர்கள் வெளியிட காலா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார். முதலில் புத்தகங்கள் அனைத்தையும் வெளியிட்டு விடுவோம். அதற்கு மேல் ஏற்புரைகள் நாம் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி ஐயா. இரண்டாவது, பசி அடங்கா இருள், திரு நா. மயூர ரூபன் அவர்களது புத்தகத்தை திரு கருணாகரன் அவர்கள் வெளியிட வையம் சந்திரசேகரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஐயா வாங்க. மூன்றாவது புத்தகமான அழலொரு நிலத்தின் தடச்சொற்கள் கவிதைகள் தா. அஜந்தகுமார் அவர்களது புத்தகத்தை திரு ராஜேஷ் கண்ணா வெளியிட நவமகன் ஃப்ரம் நார்வே நவமகன் ஃப்ரம் நார்வே பெற்றுக்கொள்வார். சுகுமாரன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் புத்தகங்களை எழுத்தாளர்கள் பேசுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு யாவரும் பதிப்பகம் வெளியிட்ட 3 ஈழத்து எழுத்தாளர்கள் உடைய நூல்களை நாங்கள் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறோம். ஈழத்து எழுத்து என்பது அண்மை காலத்திலே ஒரு இளம் படைப்பாளிகள் மத்தியிலே ஒரு புதிய வரவை தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய தளங்களிலே அவர்கள் எழுத தொடங்கி இருக்கிறார்கள். இதுவரை காலம் ஈழத்தில் இருந்த விமர்சன முறையும் ஈழத்தில் எழுந்த எழுத்து முறைமையும் ஒரு புதிய மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லலாம். கடந்து போன பல விடயங்களை திருப்பி மீளவும் பேசிக்கொண்டிருக்காமல் புதிதாக நாம் இந்த மக்களுடைய வாழ்வியல் அனுபவங்களிலும் இலக்கிய சூழலிலும் எத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, அந்த மாற்றங்களுக்கு ஊடாக நாம் எவற்றை இந்த சமூகத்துக்கு கொடுக்க போகிறோம் என்று சிந்திக்கின்ற அடிப்படையிலே இந்த 3 எழுத்தாளர்களுமே தங்களுடைய பார்வையிலே இலக்கியத்தை படைத்திருக்கிறார்கள், விமர்சனத்தை சொல்லுகிறார்கள். அந்த வகையில் யாவரும் பதிப்பகம் இந்த இளம் எழுத்தாளர்களை அறிந்து அவர்களை இந்த தமிழ் இலக்கிய உலகுக்கு கொண்டு வந்ததற்கு நாம் யாவரும் பதிப்பகத்திற்கும் நன்றியை கூறி, இன்றைய இந்த வெளியீடு ஒரு மிக முக்கியமான வெளியீடு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இலங்கை, இந்தியா, புலம்பெயர் தேசங்கள் என்று பல இடங்களிலுமே இருந்து வந்த எழுத்தாளர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு தமிழ்நாட்டிலே மிக முக்கிய படைப்பாளிகள் அல்லது முக்கிய இலக்கிய செயற்பாட்டாளர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது விருட்சம்மா அரங்கநாதன், காலசுப்பிரமணியன், விருட்சம் அழகிய சிங்கர், சுப்பிரமணியன், அடுத்து எங்களுடைய வையம் ஆசிரியர் ஆகியோர்கள் இங்கே கலந்திருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு தலைமுறைகள் இந்த வெளியீட்டிலே கலந்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையில் நாம் அந்த எழுத்தாளர்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள்.
யாவரும் பப்ளிஷர்ஸ் வந்து தொடங்கி 15வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. ஸோ அதனால அனைவருக்கும் எங்களது யோ புரஸ்கார் விருது பெற்ற லட்சுமியார் அவர்களை இனிப்பு கொடுத்து கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கருணாகரன் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி பேசிய பாலசுகுமாரன் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த 3 இலக்கிய படைப்பாளிகளும் இவர்கள் ஒரு ஸ்காலர்ஸ், அதாவது கல்வியியலாளரும் கூட. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களாக விரிவுரையாளராக பணியாற்றுகின்றவர்கள் மட்டுமல்ல, ஈழத்துக்கு அப்பால தமிழ் சூழலிலேயே தங்களுடைய சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய, தங்களுடைய படைப்புகளினுடைய ஆற்றலை வைக்கக்கூடியவர்களாக இந்த 3 பேரும் இருக்கின்றார்கள். குறிப்பாக ராஜேஷ் அண்ணா ஒரு விமர்சகராக, ஆய்வாளராக, சமூகவியல் துறையில் உள்ள ஆய்வாளர் மட்டுமல்ல, இலக்கியத்துறை ஆய்வாளராகவும் பண்பாடு குறித்து தங்களுடைய புதிய பார்வைகளை முன்வைக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். மட்டுமல்ல, புலவு இலக்கியத்திலும் அவர் ஏற்கனவே தன்னுடைய கதைகளை, சிறுகதைகளை கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு படைப்பாளியாகவும் ஆற்றல் உள்ளவராகவும் இருக்கின்றார். அவருடைய நல்ல சிறந்த உரையாளரும் கூட. தனியே எழுத்து மட்டுமல்லாமல் அரங்குகளிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சிறந்த பேச்சாளராகவும் இருக்கின்றார். அத்தகைய ஒருவருடைய நூல் முதல் தடவையாக சென்னையிலே யாவரும் பதிப்பதன் மூலமாக வருவது இரட்டிப்பு மகிழ்ச்சி. யாவரும் அதுக்குரிய வாய்ப்பை எடுத்துக் கொடுத்திருக்கின்றது. ராஜேஷ் கண்ணா யாவருக்கு ஊடாக ஒரு புதிய பரப்புக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். இந்த யாவருடைய வாசகர்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய வாசகர்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த ராஜேஷ் கண்ணாவுடைய சிந்தனையையும் ஆளுமையையும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இங்கே கிடைத்திருக்கின்றது. இந்த நிகழ்விலே கால பொருத்தம் கருதி அல்லது சந்தர்ப்ப பொருத்தம் கருதி 2 மிக முக்கியமான ஆளுமைகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஒருவர் அழகிய சிங்கர். நான் 30-40 என்னுடைய 30-40 வயதுகளிலே விருட்சம் சஞ்சிகை அறிமுகமாகியது. இப்போது மாதிரியான வசதிகள் இல்லாத காலம், யுத்த காலம், கடித போக்குவரத்து மட்டும்தான் வரும். மட்டுமல்ல, மிக மிக அபூர்வமாகத்தான் சிற்றிலக்கிய சூழலுக்கு வந்து சேரும். அப்படி வருகின்ற 1-2 சிற்றிலக்கியர்களில் விருட்சம் முக்கியமானது. பிறகு விருட்சத்தினுடைய தொகுக்கப்பட்ட படைப்புகள் கவிதைகளாக கதைகளாக வந்தன. அவற்றை வாங்கி வைத்திருந்தோம், அதை யுத்தம் அளித்து விட்டது. பிறகு மறுபடியும் மறுபதிப்பில் வந்து பெற்றிருக்கின்றோம். அது மாதிரி லயம் சஞ்சிகையினுடைய ஆசிரியர் காலசுப்ரமணியம் அவர்கள், அவர் பிரமிழனுடைய மிக முக்கியமான ஒரு அன்பாளர், பிரமிழுடைய கவிதைகளின்பால் ஈர்க்கப்பட்டவர், பிரமிழுடைய ஆய்வு செய்தவர், பிரமிழுடைய நேர்காணலை மேற்கொண்டிருந்தவர், பிரமிழை அதாவது தொடர்ந்து இந்த சமூகங்களுக்கு முன்வைத்துக் கொண்டு வருகின்றவர். ஆகவே இந்த 2 ஆளுமைகளும் ஈழத்தோடும் நம்மோடும் சம்பந்தப்பட்டவர்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது அயந்தகுமார் இன்றைக்கு ஒரு இளம் விரிவுரையாளர் இருக்கின்றார் தமிழ் துறையிலே. அவர் கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், கல்வியலாளர் என்று ஒரு பன்முகம் ஆளுமை உள்ளவர். இத்தகைய இளைய தலைமுறையினர் இன்றைக்கு ஈழத்திலே புதிதாக எழுச்சி பெற்று வருவது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுக்கு முன்னர் கருப்பு பிரதிகள் அரங்கிலே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னர் அங்கு 2 புத்தகங்களை வெளியிட்டு வைத்திருந்தோம். அதுவும் 2ம் ஈழத்தினுடைய 2 தலைமுறை இளம் படைப்பாளிகளுடையது. அடுத்தவர் இங்கே இருக்கின்றார் மயூரூபன். தன்னுடைய விமர்சனங்களை புதிய பார்வையிலே, புதிய முறையிலே, புதிய கட்டுடைப்புகளை செய்து வருகின்றவர். அவருடைய விமர்சனம் தனித்துவமானது. அவர் இப்போது தனிய விமர்சகர் மட்டுமல்ல, அவர் சிறுகதை புனைகதை எழுத்தாளருமாக இருக்கின்றார். புனைகதையில் கூட நவீனத்துவம் கலந்த பார்வை முன்வைக்கின்றவர். அதன் மூலமாக தன்னை தனித்துவமாக காட்டுகின்றவர். ஆகவே இன்றைய இந்த நிகழ்வு என்பது 3 முக்கியமான ஆளுமைகளை தமிழக சூழலிலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றது, முன்வைத்திருக்கின்றது. அவர்களை நாங்கள் வரவேற்போம். அவர்களுடைய படைப்புகளை நீங்கள் படியுங்கள், உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள், உரையாடுவோம். உரையாடல் தான் ஒரு சமூகத்தை முன்னகர்த்தும். உரையாடல் தான் எந்த துறையும் பலப்படுத்தும். அந்த உரையாடலுக்கு வழி சமைக்கிறோம். யாவரும் பதிப்பகத்தினுடைய 15வது ஆண்டை நிறைவை கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னுடைய நூலும் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் யாவரும் பதிப்பகத்தின் மூலமாக வந்திருந்தது. அதற்காக என்னுடைய நன்றியையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நாங்கள் எல்லோரும் யாவரும் ஒரு குடும்பம். தற்பொழுது வனஸ்பதி என்னும் நூல் வெளியிடப்படுகிறது. திரு சந்திரா ரவீந்திரன் அவர்கள் எழுதிய வனஸ்பதி என்னும் நூல் திரு சுகுமார் ஐயா அவர்கள் வெளியிட கருணாகரன் ஐயா பெற்றுக்கொள்வார். ஸோ இந்த வருடம் இது மிக முக்கியமான நாள். இந்த மிக முக்கியமான நாளில் 4 புத்தகங்கள் யாவரும் பப்ளிஷர் மூலமாக வெளிவருவது எங்களுக்கும் பெருமையான விஷயம். அது
அதுவும் ஈழத்து புத்தகங்கள் நமது சொந்தங்களின் புத்தகங்கள் வருவது எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். மக்கள் அனைவரும் அரங்கு எண் 40-43 வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மென்மேலும் புத்தகங்களை நீங்கள் எழுதுமாறும் அதை நாங்கள் பதிப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். எப்படிங்க அது புத்தகங்கள் சந்திரா ரவீந்திரனுடைய வனஸ்பதி என்ற சிறுகதை தொகுதியை நாங்கள் யாவரும் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டு வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்திரா ரவீந்திரன் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்தவர். 80களின் இறுதி பகுதியிலே அவருடைய ஒரு சிறுகதை தொகுதி வந்திருந்தது, நிழல்கள் என்று சொல்லி. அதற்கு பின்னர் அவர் காலச்சுவடு மூலமாக அவருடைய சிறுகதை தொகுதிகள் வந்தன, தன் அனுபவ பதிப்புகள் வந்தன. இப்போது எதிர்பதிப்பகத்திலே ஒரு மெகா நாவல் வந்திருக்கின்றது. அதே வேளை யாவரும் பதிப்பகத்திலே வனஸ்பதி வந்திருக்கின்றது. கடந்த 40 ஆண்டுகளாக சந்திரா பல வழிகளிலும் எழுதி வந்திருக்கின்றார். அவருடைய குடும்பம் ஒரு போராட்ட குடும்பமாக இருந்திருக்கின்றது. அவருடைய 2 சகோதரர்கள் இந்த போராட்டத்திலேயே தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கின்றார்கள். சந்திரா அந்த அனுபவங்களை கொண்டு தன்னுடைய நாவலை எழுதியிருக்கின்றார். இப்போது அவருடைய சிறுகதைகளை இங்கே யாவரும் பதிப்பகம் வெளியிடுகின்றது. ஒரே காலப்பகுதியிலே 2 வெவ்வேறு பதிப்பகங்களுக்கு ஊடாக 2 நூல்கள் வருவதை இட்டு மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்திரா தற்போது லண்டனில் இருக்கின்றார். எப்போதுமே சமூகத்தை ஆழமாக பார்க்கின்ற ஒரு தன்மை சந்திராவிடம் உண்டு. அவருடைய ஏற்கனவே வந்த சிறுகதைகள் அத்தகைய அடிப்படையை கொண்டதை. அந்த சிறுகதைகள் விமர்சகர்களிடம் சேர்ந்தான், இலக்கிய வாசகர்களிடம் சேர்ந்தான் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. இந்த 2 நூல்களும் கூட இப்போ அப்படித்தான் வரவேற்பை பெறும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நூல்களை கொண்டு வருகின்ற 2 பதிப்பகங்களுக்கு நன்றி. யாவரும் தன்னுடைய 15வது ஆண்டு நிறைவில் சந்திராவினுடைய நூலை கொண்டு வருவதையிட்டு யாவருக்கும் பதிப்பகம் மகிழ்ச்சி அடைகின்றது, நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நூல் குறித்து சந்திராவினுடைய இந்த அனுபவங்கள், சந்திராவினுடைய இலக்கிய பயணம் குறித்து அந்த அயல் பிரதேசத்தை சேர்ந்த ராயஸ் கண்ணா விரிவுரையாளர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார். சந்திரா ரவீந்திரன் அவர்களுடைய வனஸ்பதி சிறுகதை தொகுப்பு இங்கு வெளியாகியுள்ளது. அவருடைய படைப்புகள் குறித்து இதற்கு முன்னரும் நாங்கள் பல்வேறு ஊடகங்கள் வழியாக அவருடைய படைப்புகளை படித்திருக்கின்றோம். இந்த படைப்பு ஒரு புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற ஈழத்தினுடைய தமிழ் எழுத்தாளருடைய படைப்பு என்ற வகையிலே அதனை தமிழகத்திலே யாவரும் பதிப்பகம் வெளியிடுவது என்பது 3 முனைகளிலே முக்கியத்துவம் வருகின்றது. என்னவென்று சொன்னால், ஈழத்தினுடைய வாழ்க்கை அனுபவங்கள், புலம்பெயர் தேசத்தினுடைய வாழ்க்கை அனுபவங்கள், இந்த இரண்டையும் கலந்து இந்த வாழ்க்கை அனுபவத்தை தமிழ்நாட்டு சூழலிலே இருக்கின்ற வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நூலை, இந்த சிறுகதை நூலை, வனஸ்பதி என்ற இந்த சிறுகதை நூலை வெளியிடுகின்ற சந்திரா ரவீந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதோடு, இதனை தங்களுடைய 15வது ஆண்டு நிறைவு நாளிலே வெளியிடுகின்ற யாவரும் பதிப்பகத்தினருக்கும் ஈழத்தினுடைய படைப்பாளிகள் சார்பிலே நன்றியை கூறி, இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நிறைவேற்றது. நன்றி. இல்ல அதுல ஒன்றும் சொல்ல, தனி பேரும் கருணையை வச்சு பேசியிருக்கு. அவங்க தானே ரெண்டு வார்த்தை பேசுங்க. ஏன்னா கூட்டம் அதிகம் ஒன்றாலும் பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம். யாவரும் பதிப்பகம் 15 வருடங்களும் முடித்து 16 வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் இன்று 2வது புத்தக வெளியீடு. திரு மயன் அவர்கள் எழுதிய தனிப்பெருங்கருணை என்னும் புத்தகம் திரு பாக்கிய சங்கர் அவர்களால் வெளியிட திரு எழுத்தாளர் திரு என் ஸ்ரீராம் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. திரு நண்பர் திரு லட்சுமிகர் யுவ புரஸ்கார் விருது பெற்ற லட்சுமிகர் நம்முடன் இருக்கின்றார்.
தற்பொழுது புத்தகத்தை பற்றியும் எழுத்தாளரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு திரு என் ஸ்ரீராம் அவர்களை அழைக்கின்றோம். மயனை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களாகவே தெரியும். நாங்கள் இந்த பெருந்தொற்று காலத்தில் வந்து மயன் வந்து என்ன பண்ணார்னா, ரொம்ப ஒரு முன்னோடி எழுத்தாளர்களை ஆவணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செஞ்சார். அப்போ அதில் நானும் வந்து சில எழுத்தாளர்களுடைய பெயர் எல்லாமே சொன்னோம். அதில் நான் சிலது பேசியிருக்கேன். அதுக்கு பின்னாலேயும் வந்து நல்ல சூழலியல் புகைப்பட ஆளுமைகள் இப்படி நிறைய வந்து அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தார். இந்த நிலையில் வந்து சமீபத்தில் வந்து இவருடைய தனிப்பெருங்கருணை அப்படிங்கிற நாவல் வந்திருக்கு. இந்த நாவல் வந்து ஒரு சமகாலத்திய நம்ம இந்த குடி போன்ற பிரச்சனைகளை முன்வைக்கிற மிக வித்தியாசமான நல்ல மொழிநடையில் உள்ள ஒரு நாவல், தனித்துவமான நாவல், நுட்பமான மொழிநடையோட ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருக்காரு. மயன் அவர்கள் மேலும் மேலும் நிறைய எழுதணும். அவருக்கு இந்த இடத்துல வாழ்த்து கூறுகிறேன். நல்வாழ்த்துக்கள் மயன். மிக்க நன்றி திரு ஸ்ரீராம் சார் அவரை. திரு பாக்கியம் சார் அவர்களை ஒரு 2 வார்த்தைகள் பேச அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். எழுத்தாளர் மயனுடைய தனிப்பெருங்கருணை தலைப்பு ரொம்ப வசீகரமான ஒன்றாக இருக்குது. தலைவனாக அந்த மாதிரி தான் ரொம்ப வசீகரமான ஒருத்தன் தான். நீங்கள் வந்து அட்டப்பாடி போனீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஒரு வசீகரமான ஒரு சொந்தக்காரன், வசீகரமான ஒரு எழுத்தை அவன் கண்டிப்பாக எழுதியிருப்பான்றது எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை, அவரோட வாழ்க்கையை தான் ஒரு நாவலாக எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையை அது பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நிறைய தெரிய நண்பராக புத்தகத்தை நான் படித்து விட்டு விரிவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு செந்தில்குமார் விஸ்வபுரம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். நான் செந்தில்குமார், விஷ்ணுபுரம் பப்ளிகேஷனோட பங்குதாரர். மயன் வந்து எனக்கு பர்சனல் ஃப்ரெண்டு. இந்த புத்தகம் வெளிவர ஆரம்ப காலங்களில் முதல் டிராஃப்டை நான் தான் படித்தேன். இது ஒரு கத்தாரிசிஸாக நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னதும் நான் தான். அதுக்கப்புறம் ஒரு 50 தடவை அவர் திருப்தி எழுதியிருப்பார். நடுவில் லே அவுட் சரி வரலன்ட்டு லே அவுட் பற்றி ஒரு கோர்ஸ் படித்தார். அநேகமாக அந்த புத்துக்கு வர்றதுக்குள்ளே ஒரு பப்ளிகேஷனே ஆரம்பிப்பாருன்றது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்தது. நல்ல வேலை யாவரம்ல உள்ள சேர்ந்து அதை யாவரம்ல போட்டுட்டாரு. ஒரு பதிப்பகம் தப்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யாவரும் மூலமாக அவருக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஒரு நல்ல புத்தகம், ஒரு ஒரு யாரும் எடுத்துக்காத ஒரு தீம். அதனால இந்த புத்தகம் நிச்சயமா நல்லா வரவேற்பை பெறுங்கிறது என்னுடைய ஆசைகளும். நன்றி. இப்பொழுது ஒரு சில வார்த்தை ஏற்புரை இருக்குமாறு என்னுடைய வாழ்க்கையில வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணமா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நீண்ட கால கனவு, ஒரு காத்திருப்பு. என்னுடைய புத்தகம் இப்படி வெளிவரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தவம்னு சொல்லலாம். ஏன்னா பல ஆண்டுகள் இந்த புத்தக கண்காட்சிக்கு நான் ஒரு வாசகனா ஒரு தேடலோட வந்து சுற்றி இருக்கிறேன். முதல் முறையாக வந்து ஒரு எழுத்தாளனா இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத, என் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் தருணம்னு சொல்லணும். அதில் கூட இருக்கிற ஸ்ரீராம், பாகியம் சங்கர், செந்திலண்ணன், லக்ஷ்மி, யாவரும் பப்ளிகேஷன் சார்ந்த அனைவரும், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது வந்து நான் பக்குவப்பட்டு இது வந்து இப்படி ஒரு நூலாக கையில் வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய சவால்களை நான் கடந்து வர வேண்டி இருந்தது. பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் இருந்த விசித்திரமான சில சூழ்நிலைகளிலிருந்து நேரடியாக எழுதப்பட்ட எழுத்து இது. இதனுடைய நேர்மையையும் உண்மையையும் நம்பி இதை நான் எங்கள் மக்களுக்கு முன் வைக்கிறேன். இனி இது எல்லாருக்கும் சொந்தமானது. மிக மிக நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. இப்புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெளிமட்டமா இருக்கு.